பிரைஸ் எல்லாம் நம்ம இடத்துல யாராவது ஒரு அதிகாரத்தை பைபிள்ல இருக்கிற ஒரு அதிகாரத்தை சொல்லி இந்த வசனம் என்னன்னு கேட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படியே சொன்னோம், மனப்பாடமா நம்ம இருதயத்துல பதிந்து இருக்கும். ஆனா இந்த அதிகாரங்கள் வசனத்தை எழுதிய நபர்களிடம் சென்று இது இந்த அதிகாரத்துல இந்த வசனம் உங்களால சொல்ல முடியுமா என்று கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆச்சரியமா இருக்கலாம், அதான் உண்மை. வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினது யோவான். அந்த யோவான் இடத்துல போய் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. நம்ம என்ன சொல்லுவோம்? கரெக்டா சொல்லுவோம், 666 அந்த கிறிஸ்துவ பற்றி சொல்லியிருக்குன்னு. பிலிப்பியருக்கு எழுதின பவுல்கிட்ட போய் பிலிப்பியன் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா அவருக்கு தெரியாது. நம்ம என்ன சொல்லுவோம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நமக்கு ஆச்சரியமா இருக்கலாம், எப்படி எழுதின நபருக்கு தெரியாம போகலாம் அதிகாரங்களும் வசனம்? ஆமாம், அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர்கள் அதிகாரமாகவும் வசனமாகவும் எழுதி கொடுக்கவில்லை. அதான் ஆதியில வேத புத்தகம் நாம் இப்போ எப்படி யூஸ் பண்றோமா, அதிகாரமாகவும் வசனமாகவும் யூஸ் பண்றோமா, அப்படி எழுதவில்லை. அதனாலதான் அவங்ககிட்ட போய் இந்த அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. இது எல்லாம் எப்போ வந்ததுன்னா 13ஆம் நூற்றாண்டில் தான், கிபி 13ஆம் நூற்றாண்டில் தான் வேதாகமத்தில் உள்ள புஸ்தகங்கள் எல்லாம் அதிகாரங்களாக பகுக்கப்பட்டது. அதிகாரம்னா இது இத்தனை அதிகாரமாக பகுக்கப்பட்டது. பின்னாடி கிபி 16ஆம் நூற்றாண்டு தான் வசனங்களும் உருவாக்கப்பட்டது. அந்த அதிகாரத்துல சப்டிவிஷன் எல்லாம் உருவாக்கப்பட்டது. எதுனா எதுக்கான நம்முடைய வசதிக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா இது பிற்காலத்தில் எதை நோக்கி நம்ம அழைத்து கொண்டு போயிட்டுனா, நாம ஒரு வசனம் ஒரே ஒரு வசனத்துல ஒரு பகுதியை மட்டும் பிடித்து கொண்டு மற்றதை விட்டு விடுகிற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டோம். இதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு புத்தகத்திற்கும் எழுதப்பட்ட நோக்கம் உண்டு. ஏன்னா பவுல் பிலிப்பியருக்கு ஒரு நிருபத்தை எழுதினார்னா நம்ம அதை முழுமையாக படிக்க வேண்டும். நாம பிராக்டிக்கலா என்ன பண்றோம்? தினசரி ஒரு அதிகாரம் அப்படிதான் படிக்கணும், அல்லது ஒரு அதிகாரத்துல 10 வசனம் அப்படி படிக்கும்போது நம்மளுக்கு கண்டினியூட்டியே இருக்காதுங்க. என்ன நோக்கத்திற்காக பிலிப்பியருக்கு பவுல் இந்த நிருபத்தை எழுதினார் என்பது நாம் ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நோக்கத்திற்காக அவர் என்ன சொல்றார்? பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுனா என்ன நோக்கம், அந்த கான்டெக்ஸ்ட் அது புரிந்தால்தான் நாம் அதனை அந்த வாழ்க்கையிலே உபயோகப்படுத்த முடியும். சோ நாம ஒரு வேத புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறோம், ஆதியாகமத்தை வாசிக்கிறோம் என்றால், தியானிக்கிறோம் என்றால் அதை ஒரே நாளில் படித்து முடித்து விட வேண்டும். இதுதாங்க ரொம்ப முக்கியம். அப்பதான் ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். கண்டினியூஷன் நம்ம ரீட் பண்ணணும். நம்ம ரீட் பண்ணணும் எப்படின்னா அதிகாரம் வசனமாக ரீட் பண்ணக்கூடாது. அந்த ஒரிஜினல் ஆத்தர் மோசே எப்படி எழுதினாரோ அந்த நிலையில தான் நம்ம வாசிக்க வேண்டும். நம்ம அதிகாரம் நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு ஒரு 2 அதிகாரம் வாசிட்டோம். நாளைக்கு வரும்போது 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது முதல் 2 அதிகாரத்துல என்ன சொன்னாங்கிறத நம்ம மறந்துடுவாங்க. அதாங்க உண்மை. நம்ம எப்பொழுதும் ஐசோலேட்டட் ரீடிங் பண்ணவே கூடாது. அதே மாதிரி சிலவங்க என்ன பண்ணுவாங்க? பிட் அண்ட் பீஸ் சும்மா எடுக்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு 2 வசனத்தை மட்டும் வாசிட்டா கர்த்தர் என்னோடு பேசிவிட்டா. கர்த்தருடைய வேத வாக்கியங்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் தான். ஆமா, ஆனா நம்ம எப்படி வாசிப்போம்னா, ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறுனா அதுக்கு ஒரு கண்டிஷனை சொல்லியிருப்பான். அதே ஆதிகம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் நோக்கி என்ன சொல்றாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருப்பார். அதை நம்ம வாக்குத்தத்தமா எடுத்துக்கொள்வோம். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் என்ன? அதை நம்ம படிக்க மாட்டோம். என்ன சொல்றாரு? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு, இந்த வசனத்தை நம்ம மறந்துடுவோம். நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கன்னா அதற்கு முன்னாடி ஆண்டவன் நம்மகிட்ட சில கட்டளைகளை இடுவார். இந்த கட்டளையை மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரே ஒரு அதிகாரத்துல ஒரு வசனம் அல்லது பாதி வசனம் இதை பிடித்து கொண்டு இருக்கிறோம். இந்த மனப்பாங்கு மாற வேண்டும். வேதத்தை தியானிக்கிறோம், வாசிக்கிறோம் என்றால் நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த புத்தகத்தை எழுதின ஆத்தர் என்ன நோக்கத்திற்காக எழுதினார் அதை புரிந்து கொள்ள நம்ம முழுமையாக படிக்க வேண்டும். அப்படி படிக்கும் பொழுதுதான் அதனுடைய அந்த புத்தகத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா பிட் அண்ட் பீஸை நம்ம படிக்கும் பொழுது என்னன்னா, நாம என்ன நோக்கத்திற்காக கடவுள் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்பதை மறந்துவிட்டு வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடித்துக் கொண்டு ஆண்டவரின் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் நம்ம பண்ண வேண்டிய கட்டளை என்ன, நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன என்பதை நாம் மறந்துவிடுவோம். அதனால நாம இன்னைக்கு
ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டேன், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல இறுதி வரை நீங்க படிங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் கிடையாது, வசனமும் கிடையாது. முழுமையாக படிக்க வேண்டும். அப்படி படிக்கும் போதுனா அது உண்மையான அர்த்தம், ஆத்தரோட இன்டென்டட் மீனிங், அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை புரிந்து கொள்ள முடியும். ஆமென்.